வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கமாகும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் ஜெர்மனிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பிஜேபியின் மத்திய பார்வையாளர்களாக திரு ரவிசங்கர் பிரசாத், திரு ஓம் பிரகாஷ் தன்கர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். புதிய அரசு நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்கும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் 27 ஆண்டுகளுக்குப் பிறகு பிஜேபி அரசு பதவியேற்க உள்ளதை அடுத்து விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், ஆந்திரா, நாகாலாந்து உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கமாகும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹாவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திரிபுராவில் செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து டாக்டர் மாணிக் சாஹா இந்த சந்திப்பின் போது எடுத்துரைத்ததாக அவர் கூறினார். அம்மாநிலத்தின் கல்வித்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டினார். பழங்குடியினருக்கென தேசிய ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பழங்குடியினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இணைய ஒலிபரப்பு நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், விண்வெளித்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றங்களை கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். செயற்கைக்கோள்களை இணைக்கும் திட்டத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக நிறைவேற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நமது தொழில்நுட்ப சாதனையை தற்போது உலகம் அறிந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா, மலேசியா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பரஸ்பரம் இக்கூட்டத்தில் மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. குஜராத் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவ்ரத் உரையுடன் இன்று தொடங்கியது. ஏழை, மகளிர், விவசாயிகள் மேம்பாட்டிற்கு குஜராத் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் குஜராத் மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஆளுநர் பட்டியலிட்டார். குஜராத் அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு.
மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் இன்று கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராம்மோகன் நாயுடு, பக்தர்களின் வசதிக்காக பிரயாக்ராஜ் முனையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 17 இடங்களிலிருந்து பிரயாக்ராஜிற்கு விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் கூறினார். பயணிகளை கையாளும் திறனும் பிரயாக்ராஜில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பக்தர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் இளையோருக்கு நவீன திறன் பயிற்சிகளை வழங்குவதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு சுரீந்தர் சௌத்ரி கூறியுள்ளார். ஜம்முவில் உள்ள மகளிர் கல்வி நிறுவனத்தில் மாணவிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சுரீந்தர் சௌத்ரி கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காங்கிரஸ் அரசு தவறிவிட்டதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு விஜயேந்திரா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வாக்குறுதிகள் குறித்து பெரிய அளவில் விளம்பரம் செய்த காங்கிரஸ் தற்போது அதனை நிறைவேற்றவில்லை என்றார். இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய் என்ற விலையில் கர்நாடகாவிற்கு அரிசி வழங்க மத்திய அரசு தயாராக இருந்த நிலையிலும் அதனை ஏற்க அம்மாநில அரசு முன்வரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். குறைந்த விலையில் அரிசியை வாங்க முடியாத நிலையில் கர்நாடக அரசின் நிதி நிலைமை உள்ளதாகவும் திரு விஜயேந்திரா குறை கூறினார். தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். உத்தராகண்டில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தமிழகத்தின் சார்பில் 157 பேர் இதில் பங்கேற்றதாகவும் ரோஹித் பென்னட் 6 பதக்கங்களை வென்றதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புத்தொழில் இந்தியா இயக்கம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி 9:15க்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் ஜெர்மனிக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புவனேஸ்வரில் இப்போட்டி தொடங்கிய 4வது நிமிடத்தில் குர்ஜன் சிங் கோல் அடித்தார். மகளிர் பிரிவில் இந்தியா ஸ்பெயின் இடையேயான 2வது ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. புனே சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாகித் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸ், பெல்ஜியத்தின் மைக்கேல் கீட்ஸ் இணையை வென்றது. நிக்கி கலியாந்தா பூனச்சா, ஜிம்பாப்வேயின் காட்னி ஜான்லாக் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 234க்கு 231 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மிஸ்ரா 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற கோல் கணக்கில் குவைத்தின் அலி அல்சைதை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கமாகும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.
விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் ஜெர்மனிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.